சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/2/2026 செவ்வாய்க்கிழமை, தை மாதம் 20ஆம் நாள். துவிதியை திதி இன்று நள்ளிரவு 12:41 வரை. மகம் நட்சத்திரம் இன்று இரவு 10:10 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 5ஆம் இடத்துல சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். இப்போத்தான் பௌர்ணமியிலிருந்து விலகி இருக்கிறார். ஒரு சிறந்த நாள்னு சொல்லலாம். நல்ல சிந்தனைகள் இன்னைக்கு வரும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எதிர்காலத்தில் எப்படி பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது, எந்த ஃபீல்டில் இருக்கலாம், எதை செய்தால் முன்னேற முடியும், எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் பின்தங்கி விடுவோமோ, இதெல்லாம் இல்லாமல் நம்மளும் வாழ்க்கையில் சாதிக்கணும், பெரிய அளவில் போகணும் என்கின்ற மாதிரியாக உயர்ந்த லட்சியங்கள் மனதிற்குள் உருவாகி அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்போடு இன்றைக்கு மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இருக்குதுங்க. 5ஆம் பாவகம் பொதுவாகவே ஒரு சுபத்தன்மையோடு ஒளித்தன்மையோடு இருந்தாலும் 5ஆம் பாவகாதிபதி வலுவாக இருந்தாலும் பிள்ளைகளை பற்றின கவலைகள் போகும். அது இன்னைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. சிறு குழந்தைகள் பேசலை, நடக்கலை, அல்லது குழந்தைகளுக்கு அப்படி இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பேச்சுவே இன்னும் வரல, அதை விட முக்கியமாக கல்வியில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஸ்கூலில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கவலைகளை கொண்டிருக்கக்கூடிய இளம் வயது குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களான மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தைகளை பற்றின நம்பிக்கை, அவர்களுக்கான சில வழிகாட்டுதல்கள் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இன்றைக்கு ஒளிச்சந்திரன் இருக்கக்கூடிய வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக பழைய வண்டியவே வச்சுட்டு இருக்கிறாங்க, அதை தூக்கி போட்டு மாற்றிடணுங்க நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஸ்டெடியான மூடு இன்றைக்கி வந்துடும். இந்த வண்டி வேணும், இந்த வண்டி வேணாம், அல்லது ஒரு புது வண்டி வாங்கிடுவோம், அல்லது 2 வீலர்லேருந்து காருக்கு போயிடுவோம், அல்லது அம்மா அப்பா இவ்வளோ நாள் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி பார்த்து அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி இன்றைக்கி வண்டி எடுத்துடுறது என்ற மாதிரியாக இளைஞர்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நடுத்தர வயதில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கு ஒரு வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு ஏற்படும். ஒரு டியூ போட்டோம்னு வைங்க, 15 வருஷம் டியூ போட்டால் 15 வருஷம் கட்ட முடியுமா, இன்றைக்கி இருக்கிற வேலை ஸ்டாண்டர்டான வேலை தானா, இது இப்படி இருக்குமா, அது இப்படி இருக்குமா, ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் இல்லையே, என்ன பண்ணுறதுன்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட பரவாயில்லை, நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அதை வச்சு இதை வச்சு ஒரு சொந்த வீடு வாங்கிடலான்ற மாதிரியாக வீடு பற்றிய விஷயங்களில் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தூர தேசங்களிலிருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் போவதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தம்பி தங்கைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு அறிமுகம்னா ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட போய் பேசணும், அல்லது அவர்கிட்ட ஒரு இது பண்ணிக்கணும், அவர்கிட்ட ஒரு ஃபேவர் ஆகணும்னு நினச்சி கொஞ்சம் முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கிறவங்க, தவற விட்டவங்க, சந்தர்ப்பங்களை தவற விட்டவர்கள் எல்லாருக்குமே அதற்கான திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களை விட அதிகாரத்தில் உள்ளவர், அந்தஸ்தில் உள்ளவர், பணத்தில் அதிகமான ஒரு அமைப்பை கொண்டவர் எல்லாருடைய ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் இருந்தவங்க, தங்கச்சிக்கு வாழ்க்கை சரியில்லை, அல்லது தங்கச்சிக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது, தம்பி இப்படி இன்னும் பொறுப்பு இல்லாமையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, அம்மா அப்பா அவரை பற்றி தான் கவலைப்படுறாங்க, ஊர்லேருந்து ஃபோன் வந்தால் உன் தம்பியை பார்க்க மாட்டியா, தங்கச்சியை பார்க்க மாட்டியா, மூத்தவளாக பிறந்து இன்னும் எங்களுக்கு பண்ணிட்டேன்ட்டு அம்மா அப்பா நம்மளை பற்றி கவலைப்படலைன்னா கூட நம்மளை அப்படியே அவர்களை பார்க்க சொல்லுகிறார்களே என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் குறைப்பட்ட அமைப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்பம் இருக்கக்கூடிய யோக நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் தன வீட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீரும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இன்றைக்கு வலுவாக சந்திரன் இருக்கிறார். வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இவ்வளவு நாள் வாடகை கூட சொன்ன தேதிக்கு கொடுக்க முடியலங்க, டியூ கட்ட முடியலங்க,
ஒரே வருமானம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஒரு மாதம் வந்த வருமானம் அடுத்த மாதம் இருக்க மாட்டேங்குது. நான் யாரை நம்பி எதை நம்பி சொல்கிறது என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே முகத்தில் சந்தோஷம் தெரியக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு இன்கம், ஒரு நிரந்தரமான வருமானம், இந்த துறையில் போனால் நல்லதுகள் நடக்கும் என்கின்ற மாதிரியாக தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட கொஞ்சம் குழப்பங்கள், ஒருவருக்கொருவர் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. கணவருடைய ஆரோக்கியம், மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான நல்ல தெளிவுகள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியாக தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு வாக்குப்பளிதமே இல்லையே, ஒரு கடனை இன்றைக்கி வாங்கினா நம்ம திருப்பி கொடுக்க முடியல, அல்லது இந்த இதை இன்றைக்கி செய்து தரேன்னு சொன்னால் செய்ய முடியாத நிலைமைகள் இருந்தாலும் இல்லையா, அந்த சொல் பலிதம் ஏற்படாத நிலைமைகள் எல்லாம் அப்படியே மாறி வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு மனசும் உடம்பும் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பௌர்ணமியை விட்டு இப்போது தான் விலகி இருக்கின்ற சந்திரன் இப்போது ராசியில் இருக்கிறார். ராசியில் இருந்தாலே மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும், உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 60-70 வயசு கடந்தவங்க எல்லாருக்குமே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நம்ம கொஞ்சம் நல்லாவே இருக்கிறோன்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு உற்சாக புத்துணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நண்பர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. மிக முக்கியமாக ஆண்கள் பெண்கள்கிட்ட, மனைவி கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது பெரிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அடப்போங்க சார், என்னைக்கு சார் நம்மளை அவங்க மதித்தாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தானங்க மனைவிங்கிற ஒரு ஸ்தானம். இந்த இடத்துல அதுவும் சிம்மராசிக்காரர்கள் போயாவது மனைவி கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதாவது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இல்லைங்க, உங்களுக்கு கிடைத்தது மாதிரியான ஒரு மனைவி, ஒரு மாதரசி உங்களுக்கு கிடைத்த மாதிரியான வேறு யாருக்குமே கிடைக்காதுங்கன்ற மாதிரி மனைவியின் மகத்துவம் புரியக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவி இருவருமே ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா கௌரவம் உயரக்கூடிய நாளாகவும், சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடத்துல சந்திரன் வலுத்திருக்கிறார். சுப செலவுகள் இருக்கும், சிலருக்கு பயணங்கள் இருக்கும், தெற்கு நோக்கிய பயணங்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகக்கூடிய இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெரும்பகுதி ஆட்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷ செய்திகளுக்காக, ஒரு சுப செய்தி, சாமி கும்பிட்றதா இருக்கலாம், இல்லை அம்மாவை கூப்பிட்ருக்கலாம், அப்பா கூப்பிட்ருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சுப விஷயத்திற்காக அப்படியே தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மை. அதன் மூலமாக சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்தேன். ஒரே இடத்துல சொந்தக்காரங்களை பார்க்குறது இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் தானேங்க. ஒரு நல்ல விஷயத்திற்காக போகும்போது தான் யாரை பார்க்க முடியல, அவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் பார்க்க முடியும் என்பதற்காகவே டக்குன்னு கிளம்பி போய் நாளைக்கு வந்துடலான்ற மாதிரியான ஒரு சிறு குறு பயணங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த ஏற்ற இறக்க நிலைமைகள்லாம் அப்படியே மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். பெரும்பகுதி அமைப்புள்ள இன்றைக்கு வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் செலவுகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு காசு கொண்டு போனோம்னு இருக்காது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை மனசார சந்தோஷத்தோடு கன்னிராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள், லாபங்கள் இருக்கக்கூடிய நாள், போட்டிகள் ஒழியக்கூடிய நாள், கடன் தீரக்கூடிய நாள், நோய் தீரக்கூடிய நாள், மனசை வருத்தி கொண்டிருந்த, உடலை வருத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களை விட்டு அப்படியே விலகக்கூடிய நாள், மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுக்கு மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய நாள். சில பழக்கங்களை விட்டுறணும், சில கான்டாக்ட்ஸை விட்டுறணும், சில தொடர்புகள் நமக்கு தேவையில்லை, சில நட்புகள் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம தான் சும்மா ஏதோ மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறோம், மற்றவங்கெல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறீங்க இல்லையா? இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ஒரு செக் ரிட்டர்ன் கேஸுங்க, தெரியாதனமாக ஒரு ஷூரிட்டி கேள்த்து என் ஃப்ரெண்டுக்கு போட்டு கொடுத்துட்டேன், கிரெடிட் கார்டு வாங்கினேன், ஒரு அவசரத்துக்கு இது பண்ணிட்டேன், திருப்பி கட்ட முடியல, அது பாட்டில் வாங்கினது இவ்வளவு தான், அது வட்டி மேலே குட்டி போட்டு, குட்டி மேலே வட்டி போட்டு இவ்வளோ பெருசாக அப்படியே மாறி நிற்கிது. அதுக்காக ஒரு கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களில் காம்ப்ரமைஸுக்கு இன்றைக்கி அப்படி எடுத்து செஞ்சிங்கன்னா அற்புதமான காம்ப்ரமைஸ் அமைப்புகள், சமரச தீர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 9ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார், அருமையான அமைப்பில் இருக்கிறார். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளுங்க இன்னைக்கு. தொழில் பண்ணலாமா, வேலை செய்யலாமா, வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலையை விட்டுறலாமா, தைரியமாக வேலையை விட்டுறலான்ற நம்பிக்கையே இன்றைக்கி வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு எந்திரிச்சு வந்துட்டோம்,
இவ்வளோ சம்பளத்தில் இருக்கிறத விட சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா நம்மளே 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாமே என்கின்ற மாதிரியாக புதுவிதமான தொழில் சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குது. வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு திருநாளாக இருக்கும். வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கல்லாப்பட்டியில் காசை காணம் எடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், அதை கட்டிக்கிட்டு இருக்கேன், இதை கட்டிக்கிட்டு இருக்க தான் பேர் தான் பெத்த பேர் தாக நீல் லேதுன்னுவாங்க தெலுங்கில். பேர் தான் பெருசு, குடிக்கிறது கூட தண்ணி இல்லைன்ற மாதிரி அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிரந்தரம் நன்றாக நமக்கு இருக்கும். இந்த வருஷம் 2026 வருஷம் நமக்கு நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் தெரியாத அடையாளம் காட்டப்படாத சில தொழில் அமைப்புகள் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளில் ஈடுபாடுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு சித்தரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், இந்த புனித இடங்களை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்ரீ மகாபெரியவருடைய அதிஷ்டானம், ஸ்ரீரமனுடைய அதிஷ்டானம், இது போன்ற இடங்களை, புனித இடங்களை தரிசிக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு குலதெய்வத்தை பற்றிய எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அம்பாள் வழிபாடு இன்றைக்கி பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்கள் செய்வீங்க. பெண் தெய்வ ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், புனித யாத்திரை இந்த மாதத்திலே போயிடலாமா அல்லது மாசி மாதத்தில் போகலாமா என்கின்ற மாதிரியாக சில புனித ஸ்தலங்களுக்கு மொத்தமாக ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய இடங்களுக்கு அப்படியே புனித யாத்திரை போகலாமா என்கின்ற ஒரு திடமான எண்ணங்கள், முடிவுகள், அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பூர்வீகத்திற்கு திரும்பி வரணுன்ற எண்ணங்களும் கண்டிப்பாக வரும். உழைத்தது போதும், அங்கேயே சம்பாரித்தது போகிறோம், இனிமேல் சொந்த ஊரில் போயிட்டு தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊரில், அம்மா அப்பா வாழ்ந்த ஊரில் அவங்களோடைய போய் இருக்கலாமே என்ற ஒரு திரும்ப வரக்கூடிய, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போனவர்கள் திரும்ப பழைய இடத்திற்கே வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். தேய்பிரையாக இருந்தாலும் கூட அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. அதே நேரத்தில் சந்திரன் 8ல் தேய்பிரையாக இருக்கும்போது மனம் சற்று குழப்பமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்படியே பின்வாங்காமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. நீங்கள் உங்கள் கண்ணை அப்படியே மறைச்சிருச்சு ஒன்று அப்படின்னு சொன்னால் யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட குணமுள்ள மகர ராசிக்காரர்கள் இன்றைக்கு முடிவு எடுப்பதற்கு முன்பு 1க்கு 2 தடவை இல்லை 20 தடவை யோசிக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் முடிவு இன்றைக்கி எடுக்காதீங்க. இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்க வேண்டிய முடிவை அப்படியே தள்ளி வச்சுட்டு, அப்படி இல்லை வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எதையுமே இன்றைக்கி புதுசாக ஆரம்பிக்க தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்ப விவகாரங்களில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிந்துக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சோஷியல் மீடியாவெல்லாம் நம்பாதீங்க. வர்ற வாட்ஸ்அப் தகவல்கள், வர்ற எஸ்எம்எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு வர்ற எஸ்எம்எஸ் எல்லாம் ஃபேக்குன்னு சொல்லப்படக்கூடிய போலி எஸ்எம்எஸ்ஸாக அதை எழுத்து இதை எழுத்து, அந்த லிங்க் எழுத்து, அந்த 500 ரூபாயை கட்டுங்க, இந்த 500 ரூபாயை கட்டுங்க, 60,000 ரூபாய் வந்துருச்சு, 70,000 ரூபா வந்துருச்சுன்னு ஆசை காட்டுகின்ற எஸ்எம்எஸ்கள் அத்தனையும் நம்ப தேவையில்லாத, உங்களை மட்டுமே நம்ப வேண்டிய அமைப்புகள் உள்ள சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வலிமையான நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் பார்ப்பது, குரு ராசியை பார்ப்பது என்பது இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்களில் ஒரு விடைகட கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு, எதிரியும் நண்பனாக மாறக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் ஒன்று டக்குன்னு அமைஞ்சு எதிர்ப்பாளிகளுக்கு கூட உங்களுடைய உண்மையான உழைப்பு, உங்களுடைய உண்மையான உள்ளம் அப்படியே அடையாளப்படுத்தப்பட்டு இந்த மனுஷனை போய் ஏற்றுக்கிட்டு இருக்கிறமையா, நல்ல மனுஷனாக இருக்கிறாரையா என்கின்ற மாதிரியாக உங்கள் மீது மற்றவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அபிப்பிராயம் நல்ல விதமாக மாறக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த தை மாதம் 20 நாள் ஆயிடுச்சு. இந்த மாதத்திற்குள்ளேயே ஏதோ ஒரு திருமண அமைப்புகள்லாம் வீட்டில் ஒரு மங்கள விஷயம் நடக்கும் என்பதற்கான சில அடிப்படை ஆரம்ப அம்சங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும், ஆண் பெண் இணக்கமான உறவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு காதல் வரக்கூடிய நாள்னு கூட கண்டிப்பாக சொல்லுவேன். எதிர்காலத்தில் இவர் தான் நமக்கு கணவராக வரப்போகிறார், இவர் தான் மனைவியாக வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்கால வாழ்க்கை துணைவர் அறிமுகம் ஆகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு மனக்கலக்கங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. 6ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார்.
கடன் பற்றிய கவலைகள் கூட கொஞ்சம் விலகும். வியாபார பெருமக்கள், தொழில் பெருமக்கள் எல்லாருக்குமே இப்படி கடனில் போய் மாட்டிக்கிட்டோமே, அப்படி கடனில் போய் மாட்டிக்கிட்டோமே, இஎம்ஐயே கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கே, வாடகை கட்டுறதுக்கே உன்னப்படி என்னப்படின்னு இருக்குது, இப்போ இதில் இஎம்ஐ வேறு எப்படி கட்டுறதுன்ற மாதிரியாக 1ஆம் தேதி பிறந்தாலே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பதற்றத்தோடு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க, நல்ல வருமானம் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் கூட இப்போ கொஞ்சம் இதாகவே இருக்கும். மனதிற்கு பிடித்தமில்லாத ஒரு வேலையில் இருந்தவங்க, நான் படித்தது வேறங்க, இந்த வேலை வேறங்க, ஏதோ ஒரு நிர்பந்தம், மனுஷனாக இருந்தால் வேலை பார்க்கணுமே, பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணுமே, அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணுமேன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்போங்க நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலேயே ஒரு சிறிய வேலை மாற்றம் நடந்து அதன் மூலமாக நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அருமையான எதிர்பார்ப்புகள் உள்ள ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே யோகங்களை பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒருத்தருக்கு இது அப்படி அமையணும், அது அப்படி அமையணும்னா அந்த ஜோசியத்தில் யோகத்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யோகங்கள் என்ன, இந்த பாவகம் இப்படி இருந்தால், இந்த கிரகம் இப்படி இருந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்கும், நீங்கள் பணக்காரராவீங்க, நீங்கள் வீடு மனம் வாங்குவீங்க, இதெல்லாம் கடந்த சில நாட்களாகவே பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி பெரும்பாலும் வீட்டுக்கு ஒருவர் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு ஒருவர் அல்லது வீட்டில் இருக்கிற 2 குழந்தைகளுமே நான் ஃபாரினில் தான் போய் படிக்கணும், ஃபாரினில் தான் வேலை செய்யணும், சில பேர் ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும். ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்துடணும், ஒருத்தருக்கு ஃபாரின்லேயே வேலை செஞ்சு ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும், அப்பா அம்மாவையும் ஃபாரினுக்கே கூட்டிகிட்டு போயிடணும். இந்த மாதிரி வெளிநாட்டு மோகம் இப்போது அதிகமாகத்தான் இருக்குன்னு சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே நம்ம படித்த படிப்புக்கு நம்மக்கிட்ட இங்கே திறமைகள் இல்லை, நம்மக்கிட்ட வாய்ப்புகள் இல்லை, இதே வெளிநாட்டில் தான் அந்த கேட்ட மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்ட்டு வெளிநாட்டு அமைப்புகளை இன்றைய இளைஞர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் இல்லையா. அப்போ யார் யார் வெளிநாட்டில் போய் படிப்பாங்க, செட்டில் ஆவாங்க. படிக்கிறதுன்றது ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு வர்றது, ஆனால் அங்கேயே செட்டில் ஆகிறது. படிக்கிறதுக்காக ஒருத்தர் லண்டன் போகிறார், படிக்கிறதுக்காக ஒருத்தர் அமெரிக்கா போகிறார், ஆனால் அங்கேயே வேலை கிடச்சிருது, அங்கேயே அப்புறம் வந்து திருமணத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடுறாரு, திரும்ப அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு, திரும்ப இங்கே வர்றதுன்றது படிப்படியாக குறைந்து விட்டு அவருடைய அப்பா அம்மா காலத்திற்கு பிறகு இந்திய இதே அமைப்பே இல்லாமல் போய்விடுகிறது, நிரந்தரமாக ஒரு வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுறார் இல்லையா. இவர்களை மாதிரியான ஜாதக அமைப்புகளை பார்த்தீர்களே ஆனால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பரதேச வாசம் என்கின்ற அமைப்பிற்கு 12ஆம் பாவகம் சுபத்தன்மையோடு இருக்கணும். 12ஆம் பாவகாதிபதி இல்லை, ஜோதிடம் கொஞ்சம் நுணுக்கமான சில விஷயங்கள். 12ஆம் அதிபதி என்பது வேறு, அது ஒரு கிரகம். 12ஆம் பாவகம் என்பது அது ஒரு வீடு, அது ஒரு ராசி. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவகத்தில் சுபர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ, அந்த 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதோ, அவர் நிச்சயமாக பிறந்த இடத்துல இருக்க முடியாது. இதை தசாபக்திகளின் அடிப்படையில் பார்க்கலாம். 8ஆம் வீடு 6 தாண்டுதலை குறிக்கும், 12ஆம் வீடு கடல் தாண்டுதலை குறிக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். இப்போ 6 தாண்டுறதுனா என்னங்க, நம்ம ஊர்லேயே மெட்ராஸ்லேருந்து ஒரு 2 ஆறை தாண்டி தாங்க ஆந்திராவுக்கு போகணும், ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவுக்கு போனோம்னா நடுவில் ஒரு ஆறை தாண்டணும், கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிரா போனோம்னா இன்னொரு ஆறை தாண்டணும். அப்போ மாநிலங்களுக்கு இடையே போகக்கூடியது, மாநிலங்களுக்கு இடையே வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை 8ஆம் பாவகம் சுட்டி காட்டுகிறது. நாடு விட்டு நாடு போய் வேலை செய்கிறது, நாடு விட்டு நாடு போய் செட்டில் ஆகிறத 12ஆம் பாவகம் சுட்டி காட்டுகிறது. எவர் ஒருவருக்கு 12ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 12வது வீடு குரு சுக்கிர ஆக்கிரமிப்பில் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் அல்லது பௌர்ணமி சந்திரனை இருப்பது பார்ப்பது என்பது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறதோ, அவர் பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய ஆர்வத்தில் கண்டிப்பாக இருப்பார். எவர் ஒருவருக்கு 12ஆம் பாவகம் பாபத்துவமாக இருக்கிறதோ, 12ஆம் பாவகத்தை ஒட்டுமொத்தமாக சனி செவ்வாய் பார்த்து 12ஆம் பாவகத்தில் ராகு கேதுக்கள் போன்ற பாபர்கள் அமர்ந்திருந்து அமாவாசை சந்திரன் அமர்ந்திருந்தார்னா பிறந்த ஊர்லேருந்து ஒரு 112 கிலோமீட்டருக்குள்ளே இருப்பார். இந்த நீங்கள் ஏராளமான அமைப்புகளில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னொன்றையும் அடிக்கடி சொல்லுவேன், 50 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் சில பேரை நான் எனக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, நான் பாவத்துவமாகவே இருக்குது, ஆனாலும் நான் ஃபாரினில் 40 வருஷமாக 30 வருஷமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியானவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விளக்கம், உங்களுடைய பிறந்த நேரத்தை நீங்கள் சரிபாருங்கள், உங்களுடைய லக்னம் மாறி இருக்கும்னு சொல்லுவேன். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும்
8, 12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருந்து சுபத்துவமாக இருந்து வெகு அமைப்பில் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது அவருக்கு வெளிநாட்டு ஆர்வம் இருக்கும். அவருடைய தசாபக்திகளின் அடிப்படையில் 4ஆம் பாவகம் வலுத்திருந்தாலோ 6ஆம் பாவகம் வலுத்திருந்தாலோ படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ போய் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்குங்க. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் மட்டும் போராது. சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் அடுத்தடுத்து வருமாயின் மற்றும் ராகு கேதுக்களுடைய தசை 8, 12ஆம் அதிபதிகளுடைய தசை வரும் பொழுது ஒருவர் உறுதியாக பிறந்த இடத்தை விட்டு வெளியில் செட்டில் ஆகக்கூடிய தன்மையில் கண்டிப்பாக இருப்பாருங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.